ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச குல்ஃபி ஐஸ் நம்ம ஸ்ட்ரீட்டில் குல்ஃபி வாலாஸ்ட்டை வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யுதுன்னு பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்காக நம்ம பாதாம் பிஸ்தாலாம் சேர்க்க போகிறோம். பட் அதை சேர்க்காமலும் இதை செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குல்ஃபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 10 ஐஸ் கிட்டே வரும். பால் ஒரு தடவை கொதிச்சு பொங்குனதும் அடுப்பை சிம்மில் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் அதில் படிகிற ஆடைகளையும் எடுத்து உள்ளே விட்டுருங்க. இப்போ இந்த பாலில் இருந்து ஒரு கரண்டி மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும். இது நம்ம கடைசியாக பாலோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 கப் போல் சுகர் சேர்க்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் சேர்த்துருக்கேன். இன்னொரு 1/4 கப்பை ஏலக்காவோட பொடிச்சு சேர்க்க போகிறேன். 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். தனியாக அரைச்சோம்னா இது நல்லா அரையாது. ஸோ அதனால தான் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நமக்கு எடுத்து வச்சுருந்தா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பால் அந்த கலவை இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இல்லைன்னா கட்டி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு கையளவுக்கு முந்திரி பாதாம் பிஸ்தா எடுத்திருக்கேன். இது நம்ம மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப அரைக்க வேணாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம சாப்பிட்றப்ப இது கடிப்படுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நட்ஸ் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் சேர்க்காம கூட இதை செய்யலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரமாக அடுப்பில் வச்சு கொதிக்க விட வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா கூட போதும். இல்லைனா அது ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான். அப்புறம் கடைசியாக ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால பால் கெட்டு போயிருமேங்கிற பயம்லாம் வேணாம். நம்ம பால் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா தான் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறோம். ஸோ பால் கெட்டு போகாது. இப்போ பால் இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கூலானதும் நம்ம மோல்டில் சேர்த்துக்கலாம். பால் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மோல்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா டம்ளரில் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம ஆஃப் பண்ணப்போ இந்த திக்னஸை விட இப்போ பால் இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் இல்லைனா கிளிங் ஃபிலிம் வச்சு மூடிக்கோங்க. அப்படி ரெண்டுமே இல்லைனா பால் கவரோ இல்லை ஏதாவது ஒரு கவரை வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி இல்லைன்னா ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. குறைஞ்சது 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம டீமோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு சுற்றி எடுத்தோம்னா வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி மாவே நீங்கள் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலை நல்லா இன்னும் வற்ற விட்டுருங்க. 1 லிட்டர் பால் 1/2 லிட்டருக்கும் கம்மியாக போகிற அளவுக்கு நல்லா வற்ற விட்டுருங்க.
உங்களுக்கு வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறப்ப. அந்த மாதிரி பால் நல்லா திக்காக்கி பண்ணுறப்ப நமக்கு வந்து ஆடையும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாம்ஸ் மேஜிக் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங். பாய்.